கர்மாவின் காரணத்தினாலே ஒரு மனிதனுக்கு தீமை அதிகமாக வருவதும், ஒரு செல்வந்தனுக்கு தீமை செய்தாலும் அவன் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பதும் இருக்கிறது. அதனால இந்த கர்மா தியரிய ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் உண்டுங்க. சில மதங்கள் கர்மா தியரியும் கிடையாது, பூர்வ ஜென்மமும் கிடையாது. ஒரே ஒரு தடவ மனுஷன் பிறக்கிறான், ஒரே ஒரு தடவ மனுஷன் சாகுறான். பிறவியெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. 7 ஜென்மங்கள்லாம் இல்ல. அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, ஒருத்தன் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கான். ஒருத்தன் சும்மா அப்பாவியா இருக்கிறான், எவனோ ஒரு கொலை பண்ணிட்டு கத்தி கொண்டாந்து இவன்ட்ட போட்டு போயிட்டான், இவன புடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? கடவுள் இல்லையா அப்படின்னா? தர்மம் இல்லையா? அப்படின்னு சொன்னா, அது நீங்க கடவுளுடைய சித்தத்தை நீங்க கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் அப்படித்தான் இருப்பாரு. அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறீங்க நீங்க. அப்படிப்பட்ட கடவுள் எங்களுக்கு வேணாம்யா. எந்த கடவுள் நடுவுநிலைமையா இருக்கிறாரோ அவர் தான் எங்களுக்கு வேணும். அப்போ எங்களுக்காவது கர்மா தீர்ன்னு ஒரு பதில் இருக்கு. உங்களுக்கு அதுவும் இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு இந்து மதத்துக்கு இருக்கு நமக்கு. அதனால தர்மம் தலை காக்கும் அப்படின்னா, காக்கும் தான். அது உங்க பாவத்தினுடைய ஸ்டாக் எவ்வளவு, புண்ணியத்துடைய ஸ்டாக் எவ்வளவுங்கிறத பொறுத்தது.